ஸோ இந்த வீடியோவில் நாம் ரேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேமை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னதுமே எப்படி ரேம் வாங்குறது, இப்போ மார்க்கெட்டில் எந்த ரேம் பெஸ்ட்டாக இருக்குது, கேமிங் பண்ணுறதுக்கு எந்த ரேம் பெஸ்ட் அப்படியெல்லாம் பார்க்க போகிறதில்ல. இப்போ இருக்க சுச்சுவேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ரேமோட ப்ரைஸிங் அந்த அளவுக்கு ஹையாக இருக்குது. ஸோ இதுக்காக இந்த ரேமோட ப்ரைஸிங் இந்த அளவுக்கு ஹையாக இருக்குது. ஸோ எப்போ கம்மியாகும், இப்போ பட்ஜெட் பிசி பில் பண்ணலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின் எனக்கு டெய்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ரேம் ப்ரைஸிங்கை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே எனக்கு நிறையவே டிஎம்ஸ் வருது. அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டில் பிசி பில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா பட்ஜெட் பிசி பில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் வேணான்னு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னாலையுமே பண்ண முடியாது அப்படின்னுமே சொல்லியிருக்கேன். அது இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரேமோட ப்ரைஸிங் எதுக்காக இந்த அளவுக்கு ஹையாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் சின்னதாக அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏஐ சர்வர்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறவங்க, டேட்டா சென்டர்ஸ் எல்லாருமே நிறையவே ரேமை வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ரேம் ப்ரைஸிங் ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஷார்ட்டான ஆன்சர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்க கொஸ்டின் என்னென்னா, நாம் யூஸ் பண்ணுற அதே ரேமை தான் அவங்களும் வாங்குறாங்களா, அதனால தான் ப்ரைஸ் ஹையாக இருக்கா, நமக்கு தராமல் எல்லாமே அவங்க வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ஏஐ ரன் பண்ணுறவங்க, அப்புறமா இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறவங்க, அவங்க வாங்குற ரேம் நாம் யூஸ் பண்ணுற கன்சியூமர் ரேம் கிடையாது. ஸோ அவங்க வாங்குறது எல்லாமே ஹை பேண்ட்வித் ரேம், அப்புறமா சர்வர் ரேம்ஸ் இதை தான் வாங்கிட்டு இருக்காங்க. நாம் நார்மலாக கேமிங் பிசி, எடிட்டிங் பிசிலெல்லாம் யூஸ் பண்ணுற ரேம்ஸ் எல்லாம் அவங்க வாங்குறது கிடையாது. ஸோ அப்படி இருந்தும் எதுக்காக இப்படி ப்ரைஸ் ஹைக் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது ஒரு கம்பெனி ஒரு 100 ரேம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது அதிகமாக ரேம் ப்ரொடியூஸ் பண்ணுறது 3 கம்பெனி தான். சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ், அப்புறமா மைக்ரான். ஸோ இந்த 3 கம்பெனிஸுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், ஒரு மாதத்தில் 100 ரேம் ரெடி பண்ணுறாங்கன்னா, அதாவது 100 ரேமில் இப்போ 50 ரேம் நம்ம ஏ டேட்டா சென்டர்ஸ், 50 ரேம் நம்ம கன்சியூமர்ஸ் அப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 100 ரேமில் 80 ரேம் அவங்க ஏஐ டேட்டா சென்டர்ஸுக்குமே அப்புறமா சர்வர்ஸுக்குமே ரெடி பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 20% தான் நம்ம நார்மலாக கன்சியூமர்ஸுக்காக ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்க நம்மளோட ப்ரொடக்ஷனை ஸ்லோ பண்ணியிருக்காங்க. மற்றபடி நாம் வாங்குகிற ரேம் ஒன்று அவங்களுக்கு செல் பண்ணல. ஸோ எதுக்காக ஸ்லோ பண்ணியிருக்காங்கன்னா, நாம் கொடுக்குற டிமாண்டை விட ஏஐ டேட்டா சென்டர் சர்வர்ஸ் எல்லாமே அதோடையுமே அதிகமாக காசு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப வேகமான ஃபாஸ்டான ரேம்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ என்ன விலை சொன்னாலுமே அவங்க வாங்கவுமே ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே தான் அவங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஒரு 4 டைம் 5 டைம் 300% எல்லாம் கூட அவங்க ரொம்ப சுலபமாக ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தினால அவங்க எல்லாமே மேக்ஸிமம் ரேம் அவங்களுக்கே ரெடி பண்ணி அவங்களுக்கே செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மெயினான ரீசன். ஏன்னா இப்போ நம்ம கன்சியூமர்ஸுக்கு ரேம் ப்ரொடக்ஷனை ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் ப்ரைஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் நார்மலாகி இவங்க ப்ரொடக்ஷனை கன்சியூமர் ரேம்ஸுக்குமே இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ தேவையான அளவுக்கு மார்க்கெட்டில் ரேம் வரும், ப்ரைஸுமே கம்மியாகும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ மற்றபடி இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே நாம் யூஸ் பண்ணுற கன்சியூமர் ரேம்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த கம்பெனிஸ் தான் ப்ரொடக்ஷனை ஸ்லோ பண்ணி மார்க்கெட்டில் கம்மியான ரேம்ஸை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ DDR5 ரேமோட ப்ரைஸிங் எவ்வளோ தான் இருக்குது, எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் நானுமே வீடியோ போட்டப்பெல்லாம் சொல்லியிருப்பேன். DDR5 நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன் 6000 CL13 தான். அதுக்கு கீழே மேலே யார்கிட்டையுமே நான் வாங்கணும்னு சொன்னது கிடையாது. ஸோ அந்த ஸ்பெக்ஸில் இருக்க அந்த ரேமோட ப்ரைஸிங் 4500 இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஒரு பில்டு வீடியோ போட்டிருப்பேன் 1 lakhல. ஸோ அந்த பில்டு வீடியோவில் நான் ரேம் வாங்கியிருந்தேன். ஸோ அது 6GB ரேம். ஸோ இருந்தாலுமே அதோட ப்ரைஸிங் 9500 கிட்டே தான் வந்துச்சு. ஸோ அந்த 6GBக்காக ஒரு 500 வேணுன்னா கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 9000 அப்படின்னு ரவுண்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு ஒயிட் தீம் பிசி பில் போட்டிருந்தேன். ஸோ அந்த பிசி பில்டுக்கு ரேம் வாங்கினப்போ அப்போ இந்த ப்ரைஸிங் 15000 கிட்ட வந்துச்சு. ஸோ அதுவுமே சேம் அதே 6GB ரேம் தான். ஏன்னா இப்போ நம்ம நினைக்கிற ரேம்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த ஸ்பெக்ஸில் ஏதாவது ஒரு பிராண்ட்லேருந்து ரேம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி வாங்குறது தான். ஸோ அதே XPG ரேம் தான் கிடச்சிது. ஸோ அப்போ இந்த ப்ரைஸிங் 15000 15500 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு என்ன ரேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 18000லேருந்து 19000 இருக்குது. ஸோ 4500 இந்த ரேம் கிட்டத்தட்ட 20000 கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி பட்ஜெட் பிசி பில் பண்ண முடியும்? ஸோ இதுதான் ஒரு மெயினான ரீசன். நிறைய பேர் கொட்டேஷன் கேட்குறீங்க, ஒரு இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், இந்த பட்ஜெட் ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் சொல்லுங்கன்னு. ஸோ ஒரு 4500லேருந்து ஒரு ப்ராடக்ட் 20000 வரும்போது எப்படி இது ஒரு ஒர்த்தியாக இருக்கும், இந்த பில்டு எப்படி இது ஒர்த்தாக இருக்கும்னு சொல்லி என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? ஸோ நிறைய பேருக்கு என்னால் சரியாக ரீப்ளை கூட பண்ண முடியல, இந்த ஒரு மெயின் ரீசன் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் DDR5 ரேமோட சிச்சுவேஷன். இதனால தான் நம்மளால் இப்போ பட்ஜெட்டில் பிசி பில் பண்ணவே முடியல. ஒரு 17000 18,000 கூட
நல்ல ஒரு பில்ட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஒரு 17,000 DDR5 பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா 20,000 கிட்ட நீங்கள் ரேமுக்கு மட்டுமே ஒதுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது நல்ல ஐடியாவாக இருக்கும். அதுவும் 16 GB ரேம் தான், 32 இல்லை 64 கிடையாது. ஸோ இதனால் பட்ஜெட் பிசி பில்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்குது. இப்போதைக்கு பட்ஜெட் பிசி பில்ட் சரியாக பண்ணவே முடியலை. ஸோ இதனால தான் நிறைய பேர் வீடியோ கேட்டுமே, நிறைய பேர் கொட்டேஷன் கேட்டுமே என்னால் சரியாக ரீப்ளை பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ DDR5ஓட ரேம் தான் இப்படி இருக்குது. DDR5 ரேம் ஃபாஸ்டான ரேம். ஸோ இங்கே பிராண்ட் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. DDR4 ரேமோட ப்ரைஸிங் எதுக்காக இன்க்ரீஸ் ஆகுது? ஸோ DDR4 ரேமோட ப்ரைஸிங் கம்மியாக இருக்குமே, இந்த ப்ரொடக்ஷனை ஸ்லோ பண்ணுறது தான் அதுவுமே மெயினான ரீசன். ஆனால் அது டேட்டா சென்டருக்கு கொடுக்கறனால அப்படியெல்லாம் அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்லோ பண்ணல, அவங்க வேணும்னே ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கா DDR5 ரேமை தான் அவங்க அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க புதுசாக. ஸோ DDR4ஓட ப்ரொடக்ஷன் அவங்க நார்மலாகவே ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்போ டேட்டா சென்டர் வாங்காட்டியும் DDR5 ரேமோட ப்ரைஸ் கையாகாட்டியுமே அவங்க கண்டிப்பாக கம்மி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ப்ரைஸ் போயிருக்காது, ஆனால் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே புதுசாக இருக்க இந்த DDR5க்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே DDR4ஓட ப்ரொடக்ஷனையுமே அவங்க ஸ்லோ பண்ணனால தான் அதோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் DDR5 ப்ரைஸ் நார்மலாக இருந்தால் DDR4ஓட ப்ரைஸுமே கண்டிப்பாக நார்மலாக தான் இருந்திருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதை அப்செட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா DDR5 ரேமோட ப்ரைஸிங் இப்போ DDR5 எடுத்தால் பேசிக்காக 4800 மெகா ட்ரான்ஸ்ஃபரில் CL14 கிடைக்கும். ஸோ அது நார்மல் ப்ரைஸிங்கில் கிட்டத்தட்ட 2500 கிட்ட வந்துச்சு. அதுவே DDR4 நாம யூஸ்வலாக வாங்குறது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுமே 3200 CL16. ஸோ அதோட ப்ரைஸுமே 1800. ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, அந்த ப்ரைஸில் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் எல்லாரும் கிட்டத்தட்ட DDR5ஓட ப்ரைஸுமே நார்மலாக வந்துடுச்சு. இனிமேல் DDR4ஓட தேவை அதிகமாக இருக்காது. ஏன்னா சிபிஎஸில் கூட AMD கிட்டே இருந்து நமக்கு 11,000 எல்லாமே DDR5 சப்போர்ட் இருக்க சிபிஎஸ் கிடைக்கும். ஸோ இந்தளோட 12th Gen 13th Gen எடுத்தால் கூட DDR4 சப்போர்ட்டுமே இருக்குது, DDR5 சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ பட்ஜெட்லேயே நம்மளால் DDR5ல பிசி பில்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்துட்டோம். ஆனால் வந்த டைமில் தான் இப்படி டிமாண்ட் ஆகி போச்சு ஏஐ சைடில் இருந்து. ஸோ அதனால தான் இப்போ ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், குழப்பி விடலைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கம்பெனிஸ் கிட்டே இருந்து ப்ரொடக்ஷனை ஸ்லோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்கே ப்ராஃபிட் வருதோ அங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது கூடவே சேர்ந்து எதோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா NVMe. ஸோ அவங்களுக்குமே ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் NVMeயோட ப்ரைஸுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் அதிகமாக சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க. நாம் தான் எக்ஸ்ட்ரா காசு அதிகமாக போடும்போது யோசிப்போம். ஸோ அதனால் NVMeயோட ப்ரைஸுமே நமக்கு இந்த பக்கத்தில் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. அவங்க டேட்டா சென்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இதோடயும் முடியலை. CPU's ப்ரைஸ். ஸோ இன்டெல் வேணும்னே 12th Gen 13th Gen 14th Gen சிபிஎஸோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் படி அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணல நாங்கள் வேணும்னு தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு. ஆனால் ப்ரைஸ் ஹைக்கை பார்த்தா கண்டிப்பாக வேணும்னு பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிபிஎஸ் ப்ரைஸ். 1200 நம்மளால் 8000 9000 வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் வந்துச்சு. சடனாக பார்த்தா ஒரு நாளைக்கு 17,000 18,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்டெல் அதுவும் இல்லாமல் அவங்க 12th Gen 13th Gen 14th Gen ப்ரைஸை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 15th Gen ப்ரைஸிங் அப்படியே தான் இருக்குது. ஸோ AMD சைடு போனோம்னா ஸோ AMDலையுமே சின்ன ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணல, இன்டெல் மாதிரி அந்த அளவுக்குலாம் இன்க்ரீஸ் பண்ணல. ஆனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு டைமில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு வீடியோஸ் போய் பார்த்தா கூட தெரியும். AMDயோட 5600 நம்மளால் 8000 9000 வாங்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மறுபடியுமே இன்க்ரீஸ் ஆகி 11,000 12,000 போயிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் சிபிஎஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. ஏன்னா அது ஓல்டு ஜென், அவங்க ஸ்டாப் பண்ண தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு AMDயில் ப்ரைஸ் கை கிடையாது. ஸோ இங்கே AMD சைட்லையுமே AMDயோட 7000 9000 சீரியஸ் எல்லாமே ப்ரைஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ டிக்ரீஸ் ஆகலை இன்க்ரீஸ் ஆகலை, ப்ரைஸ் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஓல்டு ஜென்ரேஷனோட சிபிஎஸ் எல்லாமே ப்ரைஸை ஹைக் பண்ணிட்டுருவாங்க. ஸோ ஏன்னா அது அப்படியே ஸ்டாப் பண்ண தான் போகிறாங்க. ஸோ AM4 கூட இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கைவிடப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்னு தான் சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே புது ஜென்ரேஷனை புஷ் பண்ணுறாங்க. அதனால தான் சிபிஎஸ் ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த CPU சைடில் ப்ரைஸ் அதிகமாக வச்சுருக்காங்க, நமக்கு அல்டர்னேட்டிவ் எதுவும் கிடையாதுன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. AMD சைட்லேருந்து 5600F கொடுத்துருக்காங்க 110,000. ஸோ Fன்னு வந்தாலே தெரியும் உங்களுக்கு IGPU இருக்காது. ஸோ இன்டெல் சைடில் அப்போ என்ன பண்ணுறது? 12th Gen 13th Gen எல்லாம் சிபிஎஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அங்கே என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, அங்கே நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு 14,000 15,000 ரேஞ்சில் இன்டெல் புதுசாக CPU லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியல. அது இன்டெலோட கோர் அல்ட்ரா சீரீஸில் 225 அப்புறமா 225F இந்த மாதிரி 2 CPU லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த சிபிஎஸோட ப்ரைஸிங் 14,000 15,000 ஸ்டார்ட் ஆகுது. 10 கோர் 10 threads இருக்க CPU. ஸோ இன்டெலோட 1200F பவர்ஃபுல்லான CPU தான்.
ஸோ அது உங்களுக்கு 15th ஜென்ரேஷனில் வரதுனால உங்களால் இன்டலோட 15th ஜென் மதர்போர்டு யூஸ் பண்ணலாம். DDR5 RAM மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். 2 DDR4 5 RAMக்கு அது சப்போர்ட் கிடையாது. ஏன்னா 15th ஜென்ரேஷனில் வரதுனால. ஸோ ஒரு CPU அவங்களுமே கம்மியான ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ரேம் ப்ரைஸ் இப்படி இருக்கனால கண்டிப்பாக யாராலையுமே இப்போ பட்ஜெட்டில் PC பில்ட் பண்ண முடியாது. ஸோ மதர்போர்டு ப்ரைஸை பற்றி கேட்டிங்கன்னா மதர்போர்டோட ப்ரைஸிங் எல்லாம் ஓகே, நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப எல்லாம் அப்படி இன்க்ரீஸ் ஆகலை. இன்டெல் சைட்லேருந்து அவங்களோட 15th ஜென் மதர்போர்டை ஒரு 12,000 கூட நம்மளால் இப்போ வாங்க முடியும். ஸோ AMD சைடில் அண்டர் 10,000 கூட வாங்க முடியும் நம்ம AM5 மதர்போர்டு பார்க்குறோம்னா. ஸோ இப்போதைக்கு நம்ம PC பில்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது ரேம் அப்புறமா SSD தான். CPU ப்ரைஸ் ஒரு சைடில் இன்க்ரீஸ் ஆனாலுமே அவங்க புது ஜென்ரேஷன் CPUஸோட ப்ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு கம்மி பண்ணி அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின், இது எப்போ தான் முடியும்? நான் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணலாமா, நான் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணலாமா, ப்ரைஸ் ட்ராப் ஆகுமா, நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் உண்மையை சொல்லப்போனால் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் மேபி சொல்லலாம் 3 மாதத்தில் எல்லாம் கம்மியாகலாம், 6 மாதத்தில் கம்மியாகலாம்னு. ஸோ அவங்க எல்லாமே ஒரு கணக்கில் தான் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. யாராலையுமே 100% கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் க்ரூஷியல் பிராண்டு நம்ம பட்ஜெட்லேயே SSD கொடுப்பாங்க, பட்ஜெட்லேயே RAM கொடுப்பாங்க. ஸோ மைக்ரானோட ஒரு பிராண்டு தான் க்ரூஷியலுமே. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா வரப்போகிற ஃபெப்ரவரியோட நம்ம கன்சியூமர் நாம் யூஸ் பண்ணுற நம்ம PCயில் நான் யூஸ் பண்ணுற ரேமோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண போகிறாங்களா. ஸோ இதால் என்ன ஆகும்னா ஃபெப்ரவரியிலேருந்து ஆல்ரெடி ரேம் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுலேருந்து இன்னுமே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிப்ரவரியில் இன்னுமே மேபி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் சான்சஸ் இருக்குது, டிக்ரீஸ் ஆக சான்ஸ் கிடையாது. ஏன்னா க்ரூஷியல் நம்ம கன்சியூமர் ரேமை எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் ஒரு 10 RAM இருக்குன்னா அதில் மேபி ஒரு 3 RAM க்ரூஷியலோட தான் இருக்கலாம். ஸோ பிப்ரவரிக்கு அப்புறமா அதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் மறுபடியுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும், RAM கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் யாராலையுமே இப்போது எப்போ கம்மியாகும் எப்போ அதிகமாகும்னு சொல்லவே முடியல. ஆனால் ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாகிட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு வீக்குமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் எப்போ டிக்ரீஸ் ஆகும்னு கண்டிப்பாக யாராலுமே சொல்ல முடியல. ஸோ நீங்கள் PC பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 100% உங்களுக்கு இப்போ தேவைன்னா பண்ணலாம். இல்லைனா மேபி ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவீங்கன்னா மேபி நீங்கள் 1 year கூட வெயிட் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி 6 மாதம் கூட இருக்கலாம், 1 வருஷம் கூட இருக்கலாம், யாருக்குமே தெரியாது. ஸோ நான் சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன்ஸில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அது தப்பு இல்லை இப்படி தான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாமே என்னோட ஓன் ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்சது தான். அப்புறமா தெரிஞ்சவங்ககிட்டேருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனுமே கேட்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இதுக்கு பின்னாடி இன்னும் ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்குமே ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா தாராளமாக கேளுங்க, நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.